டியூஸ்டே காலையில பாப்பாவ ஸ்கூல்ல விட்டு வரதுக்குள்ள ஏதோ சோம்பேறியா இருக்க மாரி இருந்தது. மழை பெஞ்சு கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்ததா, டீ போட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில உட்காந்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன சமைக்கலான்னு யோசிச்சேன். பாலக்கீரை இருந்தது. அத வச்சு தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த தாலுக்குலாம் வந்துட்டு 2 பருப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து துவரம் பருப்பும், பாசிப்பருப்பும் சேர்த்து தான் பண்ண போறோம். 1/2 கப் துவரம் பருப்பு, 3/4 கப் பாசிப்பருப்ப கழுவிட்டு, அது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்து 3 விசில் வர வேக வச்சுக்கலாம். என்ன சமைக்க போறோம்னு சொல்லிட்டு முத நாளே யோசிச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. காலையிலே யோசிச்சோம்னா அதிலேயே பாதி நேரம் போயிடும். எப்பவுமே நான் வந்து லஞ்ச் செய்யும்போது வீடியோ அவ்வளவா எடுக்க மாட்டேன். ஏன்னா 11 மணிக்குள்ள கடகடன்னு செய்வேன். அதனால வீடியோவா எடுக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு. வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ கீரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அடுத்து வந்துட்டு நம்ம பருப்பு வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, இதெல்லாம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நிறைய மசாலா இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கீரையையும் வந்துட்டு 2 நிமிஷம் அப்படியே இதில் வதக்கிட்டு, கீரை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு, ஸோ தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான தால் ரெடி ஆகிடும். இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆயுத பூஜைன்றதுனால அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்.